சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட மம்முத் என்ற ஒரு வகை யானை 8 ஆண்டுகளுக்கு முன் சைபீரியன் பனிக்கட்டிகளிலிருந்து தோண்டி வெளியே எடுக்கப்பட்டது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிவை சந்தித்த உயிரினங்களின் மாதிரிகள் மட்டுமே இதுவரை கிடைத்துள்ள நிலையில் ஒப்பீட்டளவில் மிகவும் அழகுபடுத்தப்பட்ட இந்த மாதிரியை கண்டுபிடித்தது ஒரு அதிர்ச்சியூட்டும் சாதனையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இது 28,000 ஆண்டுகள் பழமையானதாகும். 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் அதன் உயிரியல் பொருட்கள் இன்னும் எப்படி இருக்கின்றன என்பதை அறியும் முயற்சியில் விஞ்ஞானிகள் இந்த மம்முத்தை ஆராய்ந்து வருகின்றனர். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். இது தொடர்பாக வெளியான புதிய ஆய்வு முடிவில் இந்த முயற்சியில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. 28,000 ஆண்டுகள் பழமையான இந்த மாதிரியில் உள்ள செல்கள் எலியின் கருமுட்டையில் செலுத்திய போது அவற்றில் உயிரியல் நடவடிக்கைகளின் அறிகுறிகள் காணப்பட்டன. கருப்பைகளில் காணப்படும் செல்கள் மரபணு பிரிவுக்கு பின் ஒரு கருமுட்டையை உருவாக்கும் திறன் கொண்டவையாக இருந்தன. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு செல் செயல்பாடு இன்னும் நடக்கலாம் மற்றும் அதன் மூலம் சில பகுதிகள் மீண்டும் உருவாக்கப்படலாம் என்று இதன் மூலம் தெளிவாகிறது என்கிறார் கெயின் பல்கலைக்கழகத்தின் ஜெனடிக் இன்ஜினியரிங் துறையைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளரான கி மொயமோடா. இதுவரை பல ஆய்வுகள் வரைவு டிஎன்ஏ பகுப்பாய்வு மட்டுமே செய்த நிலையில் செல்கள் செயல்பாடு பற்றி எந்த ஆய்வும் கவனம் செலுத்தவில்லை என்கிறார் அவர். மம்முத்தின் டிஎன்ஏ இன்னும் செயல்பட முடியுமா என்பதை கண்டறியும் செயல்முறை அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் அந்த விலங்கின் காலில் இருந்து எலும்பு மஞ்சை மற்றும் தசை சிசு மாதிரிகள் எடுக்கத் தொடங்கினர். அவற்றை ஆராய்ந்து சேதமடையாத கரு போன்ற கட்டமைப்பின் கருப்பை கண்டறிந்து பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த கரு செல்கள் எலியின் கருவுடன் இணைக்கப்பட்ட பின்னர் எலியின் புரதங்கள் சேர்க்கப்பட்டன. இதன் மூலம் சில மம்முத் செல்களுக்கு கரு மறுசீரமைப்பிற்கான திறன் இருப்பது கண்டறியப்பட்டது. இறுதியாக 28,000 ஆண்டு பழமையான மம்முத்தின் அணுக்களை கட்டுப்படுத்த முடியும் என அறியப்பட்டது. அதில் 5 செல்கள் மிகவும் எதிர்பாராத மற்றும் உறுதியான முடிவுகளை காட்டியது. பொதுவாக செல் பிரிவிற்கு பின்னர் மட்டுமே ஏற்படும் செயல்பாடுகளுக்கான அறிகுறிகள் அவற்றில் தென்பட்டது. இந்த ஆய்வுகள் அடுத்த கட்டத்திற்கு சென்றால் கடந்த காலத்தில் வாழ்ந்த யானைகள் மற்றும் யானைகள் எதிர்காலத்தில் வாழ சாத்தியமானவை மரங்களை தரையில் சாய்த்து குளிர்ச்சியாக காற்று தரையை தொடவும் குளிர்காலத்தில் பனியை தக்க வைக்கவும் அனுமதிக்கும். மேலும் அவை புல் வளரவும் கோடை காலத்தில் சூரிய ஒளி பிரதிபலிக்க உதவும் என்கிறார் ஹார்வர்டு மரபியல் ஆய்வாளர் சார்ஜ் சச். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மம்முத் இன யானைகள் ராட்சத உருவத்துடன் நீண்ட வளைந்த தந்தங்களையும் கொண்ட இந்த யானை பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் அழிந்துவிட்டது. தற்போது மம்முத் இனம் உலகில் இல்லை. அத்தகைய இன யானையின் முழு உடல் அமைப்புடன் கூடிய எலும்புக்கூடு பிரான்சின் லியான் நகரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் ஏலம் விடப்பட்டது. அந்த நிலையில் அந்த எலும்புக்கூடு 4,13,00,000க்கு ஏலம் போனது. பிரெஞ்சு போட்டார் குரூப்பின் கம்பெனி அதை ஏலம் எடுத்தது. இது இக்கம்பெனியின் அடையாள சின்னமாக ஏற்கனவே உள்ளது குறிப்பிடத்தக்கது. எலும்புக்கூடாக உள்ள இந்த மம்முத் யானை உயிருடன் இருந்தபோது அந்த யானை 1400 கிலோ எடையுடன் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. மண்ணில் புதைந்து கிடந்த இந்த எலும்புக்கூடு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு சைபீரியாவில் தோண்டி எடுக்கப்பட்டது. வேட்டைக்காரர் ஒருவர் இதை பத்திரமாக பாதுகாத்து வந்தார். யானைப்படை இருந்தால் யாரையும் வெல்லலாம். ஆனால் இன்றைய சூழலில் அத்தகைய யானைகளின் இறப்பு அதிகரித்துள்ள நிலையில் இந்திய நிலப்பரப்பில் அதன் எண்ணிக்கை குறைவு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் வேதனைகளை ஒதுக்கிவிட்டு அவற்றின் பாதுகாப்பிற்கான தேவையை கவனிக்க வேண்டிய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் அதன் வரலாறு அறியப்படாத வரை அதை பற்றிதான புரிதல் முழுமையை அடைவதில்லை. அவ்வகையில் யானைகள் தோன்றிய காலம் அதன் பரிணாம வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்தியாவில் தற்போது வாழக்கூடிய ஆசிய யானைகளின் மூதாதையர்களாக மோரித்தீரியம் என்ற விலங்கு கூறப்படுகிறது. இது பன்றி உருவிலும் அதே உயரத்திலும் வாழ்ந்தவை. யோசின் காலத்திற்கு முன்னதாக தோன்றிய இவ்வுயிரினம் இக்காலத்திற்கான பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்கி ஆலிகோசின் காலத்தில் அளவில் பெரிய யானை இனமாக உருவெடுத்தன. இந்த மோரித்தீரியம் என்ற இனத்திலிருந்து பல இனங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து பின் வந்த 5 பெரிய உயிரினங்களில் அழிந்தும் போயிருக்கிறது. கடைசியாக அழிந்த பேரான இனமான மம்முத் உட்பட இன்று இருக்கும் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானை இனங்களுக்கும் இதுதான் மூதாதையர் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 இனங்களும் பரிணாம வளர்ச்சி அடைந்தது ஆப்பிரிக்காவில். அங்கே தோன்றிய யானைகள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசிய கண்டத்திற்கு பரவியதற்கு நிலவழி தொடர்பான அடையாளங்கள் இன்றளவும் இருக்கின்றன. நிலவழி தொடர்பு அருந்து போன பகுதியில் எதிலேனும் யானைகளின் பரவல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. போர்னியோ தீவுகளில் யானைகள் இருக்கின்றன. யானைகள் நன்றாக நீந்தக்கூடிய உயிரினம்.
பிறந்தவுடன் நீரில் கடலில் நன்றாக நீந்தக்கூடியது யானை. தும்பிக்கை உட்பட உடற்பகுதி அனைத்தையும் பயன்படுத்தி மிக அருமையாக நீந்தும். இதற்கு காரணமாக மோரித்தீரிய மாதியில் நீர்வாழ் உயிரினமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அறியப்படுகிறது. யானைகளின் உடலில் விதைப்பை கிடையாது, அது அதன் வயிற்றுக்குள் இருக்கும். கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அப்படிதான். கடலில் தட்பவெப்பநிலை மாற்றம் அதிகம், நீரோட்டம் வெதுவெதுப்பாக இருக்கும், அருகிலேயே குளிர் நீரோட்டம் இருக்கும். இவ்வாறு வெப்பநிலையில் உடனடி மாறுதல் ஏற்படும் போது விதைப்பை வெளியே இருந்தால் உயிரணு உற்பத்தி பாதிக்கப்படும். விதைப்பையின் முக்கியமான வேலையே உயிரணு உற்பத்தி சீராக இருப்பதற்கு ஏற்ப 30 டிகிரியிலேயே வெப்பநிலையை வைப்பது. அதனால்தான் கடல்வாழ் உயிரினங்களுக்கு விதைப்பை வயிற்றினுள் உள்ளது. இதனால் யானைகள் நீர்வாழ் உயிரினமாக இருந்திருக்கும் என்று கருதப்படுகிறது. மம்முத் என்ற பேரானை சமீபத்தில் அழிந்து போன பேருயிர். யானைகளைப் போல் மோரித்தீரியத்திலிருந்து பிரிந்து வந்தது. அவை அழிந்ததற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, அதிகளவு வேட்டை. இது வாழ்ந்த பகுதிகளில் மனிதர்களின் நாகரிக வளர்ச்சி அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை உணவாக பார்த்தார்கள். இன்னொரு காரணம், அவற்றை அழிப்பதை வீரத்திற்கான அடையாளமாக கருதி வேகமாக அழித்தார்கள். காலப்போக்கில் யானைகளை பிடித்து போர் மற்றும் மற்ற பயன்பாடுகளுக்கு மாற்றுவது என நிகழ்ந்துள்ளது. அவற்றில் தந்தம் உள்ள யானைகளுக்கு முக்கியத்துவம் அதிகம். வெள்ளை தங்கம் என்ற குறிப்பிடக்கூடிய அளவிற்கு தந்தத்திற்கு முக்கியத்துவம் இருந்திருக்கிறது. வெட்பாலை எனப்படும் ஐவரி என்ற பொருள் தந்தத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் யானை அதிகமாக வேட்டையாடப்படுகிறது. அனைத்து யானைகளுக்கும் தந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆசியாவில் பெண் யானைகளுக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்காவில் ஆண் பெண் 2 பாலினங்களுக்கும் தந்தம் உண்டு. தந்தம் இல்லாத ஆண் யானைகளும் உண்டு. அவை மோழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலர் இம்மோழைகளை பற்றி தவறான எண்ணம் கொண்டுள்ளார்கள். இவை ஆண்மையற்றவையாக கருதப்படுகின்றன. ஆனால் மோழைகளும் ஆண்மைத்தன்மை மிகுந்தவைதான். அழகு பொருட்கள், கலைப்பொருட்கள் என்று பல தேவைகளுக்கு தந்தம் தேடி யானைகள் வேட்டையாடப்படுகின்றன. ஆகையால் சூழ்நிலைக்கும் தனது பாதுகாப்பிற்கும் ஏற்ப தந்தமின்றி பிறப்பதாக கருதப்படுகிறது. அத்தோடு மோழைகளோடு இனப்பெருக்கம் செய்ய பெண் யானைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் அமைகிறது. இதை அவற்றின் பாதுகாப்பிற்கு ஆரோக்கியமாகவே கருதுகின்றன. தலைமை உயிரினங்கள், கொடை உயிரிகள், மறைத்திரவு சிற்றினங்கள் என்று காணுயிர்களை 3 வகைகளாக குறிப்பிடலாம். காட்டின் வளமைக்கு இவை அனைத்துமே முக்கிய பங்காற்றுகின்றன. ஆனால் ஓர் உயிரை தேர்வு செய்து பாதுகாத்தால் அதை தொடர்ந்து பல உயிர்கள் நமது முயற்சி இல்லாமலே காக்கப்படும். அப்படிப்பட்ட உயிரினங்களை கொடை உயிரிகள் எனலாம். யானையும் ஒரு கொடை உயிரிதான். யானைகள் செல்லும் வழிகளில் நீர் வழிகள் தோன்றும். கானகம் செழிக்கும், பல்லுயிர் சூழலும் பெருகும். ஆப்பிரிக்க காடுகளில் ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 30,000 யானைகள் கொல்லப்படுகின்றன. இந்தியாவில் தற்போது மொத்தம் இருப்பதே 50,000 யானைகள் தான். வேட்டை மட்டுமின்றி காடுகள் துண்டாடப்படுவதும் இவற்றின் அழிவுக்கு முக்கிய காரணம். காடுகள் துண்டாடப்படுவது நம் நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவ்வாறு நடப்பதால் அங்குள்ள உயிர்கள் வெளியே செல்ல இயலாது நெருங்கிய சொந்தங்களோடு இனப்பெருக்கம் செய்வதால் மரபணு வேறுபாடு குறைந்து நோய் எதிர்ப்பு திறனை இழக்கின்றன. இதனால் கொள்ளை நோய், தொற்று நோய்களால் பாதிக்கப்படும் யானைகள் இறக்கின்றன. இத்தகைய பரிதாபமான நிலை கிர்காட்டில் வாழும் சிங்கங்களுக்கு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல்லுயிர் சூழல் பெருகி காடுகள் வளமை பெற்று இயற்கை செழிப்பதற்கு பேருயிர் பாதுகாப்பு அவசியம். அந்த வகையில் ஆதியிலிருந்து வாழ்ந்து வரும் யானைகள் நம் காலத்திற்கு அழிந்து விட்டது. அதுவும் நம்மால் அழிந்து விட்டது என்று அவ்வப்பெயர் மனித இனத்தைச் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. இயற்கை அன்னையின் படைப்பில் இலைகள் தொடங்கி இன்று அவளையே அழித்து கொண்டிருக்கும் மனிதன் வரை அனைத்துமே அதிசயம்தான். அனுதினமும் அதிசயம் புரியும் அவளை மண்டியிட்டு வணங்குவதை விட்டுவிட்டு மடியினை சுரண்டும் நாம் நிச்சயம் மூடர்கள்தாம். கார்பனற்ற காற்று வேண்டுமெனில் காடுகள் காக்கப்பட வேண்டும். காடுகளை காக்க காணுயிர்கள் கவனிக்கப்பட வேண்டும். அதேபோல் ரஷ்யாவில் பனியுகத்தில் வாழ்ந்த மம்முத் எனப்படும் யானையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூமியில் 50,000 ஆண்டுகளுக்கு முன் பனியுகம் இருந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் பனியுகத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் மம்முத் எனப்படும் சடைமுடி யானையின் உடல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பனியுகத்தில் வாழ்ந்த எந்த உயிரினமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பட்சத்தில் 7 அடி உயரமுள்ள இந்த யானை கண்டறியப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்களுக்கிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மம்முத் என்ற யானை இவை நீண்ட தந்தங்கள் மற்றும் உடலில் அடர்ந்த ரோமங்களுடன் கூடியது. தற்போதுள்ள யானைகளை விட உருவத்தில் மிக பெரியவைகளாக இவை இருந்தன. இயற்கையின் பல்வேறு மாற்றங்களால் இந்த யானை இனம் படிப்படியாக அழிந்துவிட்டது. இந்த யானை இனத்தை மீண்டும் உருவாக்குவதில் விஞ்ஞானிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். எடின்பர்க்கைச் சேர்ந்த விஞ்ஞானி வில்முட் தலைமையிலான குழுவினர் கடந்த 1996 ஆண்டில் டோலி என்ற ஆட்டுக்குட்டியை குளோனிங் முறையில் உருவாக்கினார்.
இது ஸ்டெம் செல்கள் மூலம் உருவாக்கப்பட்டது. அதே முறையில் மீண்டும் மம்முத் யானை இனத்தை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்போதுள்ள குளோனிங் முறையை விட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் திசு செல்களை ஸ்டெல் செல்களாக மாற்றி தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவலை டோலி ஆட்டை குளோனிங் முறையில் உருவாக்கிய விஞ்ஞானி வில்முட் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வுக் கட்டுரையில் தெரிவித்துள்ளார்.